வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. விஜி, என்ன விஜி, நிலாக்கு திருஷ்டி சுத்தி போடுறியா? ஆமா பிரியா, குழந்தைக்கு நிறைய பேரோட கண் திருஷ்டி பட்டிருக்கு. அதான் ஹாஸ்பிடல் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கா. ஆமா விஜி, அவ பேசுறது, கியூட்டா ஸ்மைல் பண்றது எல்லாமே எல்லாருக்கும் பிடிச்சிருக்குல்ல. உன் பொண்ண பொத்தி பொத்தி தான் பாதுகாக்கணும். ஸ்கூல்ல அவ மயங்கின விஷயத்த கேட்ட உடனே நான் ஆடி போயிட்டேன். எனக்கு என் உயிரே போன மாதிரி ஆயிடுச்சு. அந்த கோவத்துலதான் அந்த சின்ன பையனோட அம்மாவை கண்டுபிடி திட்டி விட்டுட்டேன். இந்த பெத்தவங்க கொடுக்கற செல்லம் தான் இந்த குழந்தைங்களை கெடுத்து குட்டிச்சவராக்குது. இதெல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல. நான் அவன் அம்மா கிட்ட பேசினதுல இனிமே அந்த பையன் நிலா கிட்ட சேட்டையே பண்ண மாட்டான். அது சரி, வேலையும் பாத்துக்கிட்டு குழந்தையும் ஸ்கூல்ல கூட்டிட்டு போய் விட்டுட்டு கூட்டிட்டு வர்றதுக்கு கஷ்டமா தான் இருக்கும். நவனா நிலாவை டெய்லி ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வரட்டுமா? ஐயோ இல்ல, இருக்கட்டும் பிரியா. நீ கேட்டதே எனக்கு சந்தோஷம்தான். நிலாவை சுத்தி இத்தனை பேர் ஆறுதலா இருக்கிறதே எனக்கு ஒரு தனி தைரியத்தை கொடுக்குது. வேலை டைம்ல கூட்டிட்டு வர்றதுக்கு ஓனர் ஓகே சொல்லிட்டாங்க. ஆனா என்ன, வேலை செய்யற இடத்துல என் அண்ணி லாவண்யா இருக்காங்கல்ல, அவங்க என்ன கடையை விட்டு துரத்தணும்னு டார்கெட் பண்ணி சில வேலைகளை செய்யற மாதிரி இருக்கு. அத அந்த ஓனர் கிட்ட சொல்லி ஒரு வழி பண்ண வேண்டியதானே? ஆதாரத்தோட பிடிக்கணும்னு தான் நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படி ஒரு நாள் அவங்க மாட்டும் போது இந்த விஜயலட்சுமியோட இன்னொரு முகத்தை பாப்பாங்க. அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்றாங்க. விஜய், 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 என்ன இவ்ளோ நடந்திருக்கா? நீ சொல்றத பார்த்தா உங்க அண்ணி தான் செஞ்சிருப்பாங்க போல. உன் அண்ணிய தாண்டி வேற யாருக்கு இவ்ளோ வன்மம் இருக்கு? யாருக்கும் என் மேல அவ்வளோ வன்மம் இல்ல. அவங்க தான் பண்றாங்கன்னு உறுதி ஆகட்டும், அப்புறம் இருக்கு அவங்களுக்கு. மின்னல் அடிக்கிற மாதிரி இருக்கு. நான் போய் மொட்டை மாடையில துணி காய போட்டிருக்கேன், எடுத்துட்டு வந்துடுறேன். சரி விஜய். சரி. நிலா, நிலா, அம்மாடி, என்னமா ஆச்சு உனக்கு? ஸ்கூல்ல ஏதோ மயக்கம் போட்டு விழுந்துட்டியாமே, இப்ப எப்பரா கண்ணு இருக்கு? நல்லா இருக்கேன் பாட்டி. கடவுளே, விஷயம் தெரிஞ்சதோ கொஞ்ச நேரத்துல என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு பதறி போயிட்டேன். உன்னை பார்த்தது இந்த அம்மா மனசுக்கு நிம்மதியா இருக்கு. ஆமா, நான் மயக்க போட்டது உங்களுக்கு எப்படி தெரியும்? எப்ப பார்த்தாலும் உன்னை பத்தியே தானே நினைச்சிட்டு இருக்கேன். அதான், உனக்கு ஒண்ணுனா எனக்கு தெரியாம போயிடுமா? ஆமா, என்னடா அம்மா நடந்துச்சு? எப்படி உனக்கு மயக்கம் வந்தது? அது ஒண்ணும் இல்ல பாட்டி. ஸ்கூல்ல கவின்னு என் கிளாஸ்மேட் ஒருத்தர் இருக்கான். அவன் என்ன பயமுறுத்தணும்னு அவன் அம்மா கிட்ட சொல்லி அவங்க அம்மா ஒரு மாஸ்க் போட்டுட்டு என் மூஞ்சி கிட்ட வந்து கத்துனாங்களா, நான் அப்படியே மயங்கி விழுந்துட்டேன். அவ்வளவுதானா? நான் கூட திருடங்கிரட வந்து உன்னை பயமுறுத்திட்டானோன்னு நினைச்சு நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். என்ன பாட்டி, அவ்வளவுதானான்னு சாதாரணமா சொல்றீங்க? மாஸ்க போட்டுட்டு மூஞ்சி கிட்ட வந்து காட்டினா பயம் வராதா? சரி, அவன் ஏன் உன்னை பயமுறுத்தணும்? அவன் மேல நான் பொம்மை கருப்பாம்பூச்சிய போட்டு அவனை பயமுறுத்திட்டேன்னு அவன் தப்பா நினைச்சிட்டா பாட்டி. அதான் இப்படி பண்ணிட்டான். நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா? நல்ல பொண்ணுமா நீ. சாதாரண மாஸ்க பார்த்து யாராவது பயப்படுவாங்களா? நீ யாரோட பொண்ணு? விஜயலட்சுமியோட பொண்ணு. பேயி, பிசாசு, புலி, கரடி, சிங்கம் எதுக்குமே நீ பயப்படக்கூடாது. எதிர்த்து நிக்கணும். பார்னிலா, துரத்துனா நின்னு எதுக்கணும். அது உன்னை துரத்தக்கூடாது, நீதான் அதை துரத்தணும். பொம்பளை பிள்ளை இந்த காலத்துல தைரியமா இருக்க வேணாமா? உன் அம்மாவை பாத்தியா? ரொம்ப தைரியமா வளர்ந்தவ. 6 வயசுலயே 6 அடி நீள பாம்ப கையில புடிச்சவ.
மனுஷி என்ன மிருகம் என்னன்னு எதை பார்த்தும் பயப்பட மாட்டா. எல்லார்கிட்டயும் நேர்மையா உண்மையா இருப்பா. எனக்கு என் பொண்ணு எப்படியோ அது மாதிரிதான் நீயும் உன் அம்மாக்கு இருக்கணும். புரியுதா? விஜி, வாமா, உன்னை பத்தி தான் குழந்தைகிட்ட பேசிட்டு இருந்தேன். ரொம்ப நடிக்காத. நீ பேசுறத நான் கேட்கணும்னு தானே நீ தெரிஞ்சே நடிச்சுக்கிட்டு இருந்த. என்ன சொல்ற? நான் நடிக்கிறேனா? நீ எப்ப வந்தேன்னு எனக்கு தெரியாது. போதும், நிறுத்து. நான் இருக்கும்போது ஒரு பேச்சு, நான் இல்லாதப்போ ஒரு பேச்சு. எதுக்கு இந்த டிராமாலாம்? எது டிராமாவா? நான் டிராமா பண்றேனா? நீ தைரியசாலி தானே, துணிச்சலானவ. உன் பொண்ணு அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன். இதுல என்ன டிராமா இருக்கு? இங்க பாரு, நீ யாரு, எப்போ எப்படி பேசுவன்னு உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். என்ன, எனக்கு நீ இப்படி எல்லாம் ஐஸ் வச்சா நான் உடனே நீ பண்ணதெல்லாம் மறந்துடணுமா? உனக்கு எல்லாம் சகஜமாயிருங்கிற நினைப்போ? ஏய், நான் நினைக்காததெல்லாம் நீயே கற்பனை பண்ணி பேசுற. சத்தியமா அப்படியெல்லாம் எனக்கு ஒரு எண்ணமே இல்ல. குழந்தைக்கு இப்படி ஆனது தெரிஞ்சதும் பதறி போய் ஓடி வர. அது தெரிஞ்சுக்காம நீ பாட்டுக்கு என்னென்னமோ பேசிட்டு இருக்க. உன்னை யார் இப்ப இங்க வர சொன்னா? நான் கூப்பிட்டனா? என் குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சு வந்து பாருங்கன்னு நான் கேட்டனா? யாரு ஏமாத்துறதுக்காக இந்த டிராமா எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல. வராதன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிற. ஒரு தடவை சொன்னா உங்களுக்கு புரியாதா? போது, நிறுத்திரி. நான் ஏன் வரக்கூடாது? நான் என் மக வீட்டுக்கு வரேன். என்ன இங்க வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. நான் முக்கியமா இங்க வரதே என் பேத்திக்காக தான். அவளை பார்க்க நான் வரதா செய்வேன். என்னடா நிலா? மா, உன்கிட்ட ஆர்கியூ பண்றதுக்குலாம் எனக்கு டைம் இல்ல. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. என்ன தாண்டி உன் பிரச்சனை? நானும் பாக்குறேன், சும்மா நாய் விரட்டுற மாதிரி விரட்டுற. நான் உன் அம்மாடி. நீ யாரா வேணா இருந்துட்டு போ. நான் தான் யாரும் எனக்கு வேண்டான்னு விலகி இருக்கல. என்ன ஏன் இப்படி டார்ச்சர் பண்ற? இத பாரு, உனக்கு வேணா நான் வேண்டாதவளா இருக்கலாம். ஆனா எனக்கு நீயும் என் பேத்தியும் வேணும். நிலா, இத பாரு, உங்க அம்மா கிட்ட சொல்லி வை. ரொம்பதான் என்ன அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கா. வீடு தேடி நான் வரதுனால வர திமிரு இது. ஒரு நாள் இந்த அம்மாவோட தேவை என்னங்கறது அவளுக்கு புரியும். அப்ப பாத்துக்கிறேன். அது இந்த ஜென்மத்துல நடக்காது.